இன்ஃபர்மேட்டிவ் சமூக பார்வை. உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாஜகவினுடைய ஆட்சி நடைபெற்று இருக்கு. முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் சட்டவிரோதமா செயல்படக்கூடிய இறைச்சி கடைகளை மூடணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. இதனால அங்க இறைச்சி தட்டுப்பாடு நிலவிட்டு இருக்கு. இதே மாதிரி மாட்டு இறைச்சிக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டம் குலேபி கிராமத்தை சேர்ந்தவர் ரிஸ்வான். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த நக்மா அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இறைச்சி தட்டுப்பாடு காரணமா விருந்துல கறி இல்ல அப்படின்னு சொன்னதால மணமகன் வீட்டார் அதிருப்தி அடைஞ்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல மணமகள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒரு நபரை தேர்வு செஞ்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்துல முதல்வர் ரகுவர் தாஸ் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெறுது. இங்க ராஞ்சியை சேர்ந்த அன்சாரி அப்படிங்கிறவங்களுக்கும் சன்வே கிராமத்தை சேர்ந்த ரூபானா பர்வீனுக்கும் திருமணம் நடந்துச்சு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பும் பொழுது மணமகளினுடைய தந்தை மணமகனுக்கு வரதட்சணையா ஒரு பைக் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த மணமகன் தனக்கு பிடிச்ச பல்சர் பைக் வரல அப்படின்னு சொல்லிட்டு மணமகளினுடைய தந்தை கிட்ட வற்புறுத்தி பிரச்சனைய பெருசா ஆக்கி இருக்கிறாரு. அங்க வந்த ரூபானா திருமண பந்தத்தை முறிச்சு கொள்றதா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா முறைப்படி தலாக் வழங்கப்பட்டிருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச மணமகளினுடைய உறவினர்கள் அந்த மணமகனுக்கு தலைய மொட்டையடிச்சு செருப்பு மாலை அணிவித்து கழுத்துல வரதட்சணை பேராசை கொண்டவன் அப்படிங்கிற வாசகம் அடங்கிய அட்டையும் தொங்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அன்றைய தினம் இரவே அந்த மணமகளுக்கு வேறொரு இளைஞருடன் திருமணமும் நடந்துருச்சு. வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது இன்னமும் நாட்டுல உலவிக்கிட்டதா இருக்கு. அதை எதிர்த்து இந்த மாதிரி மணப்பெண்கள் தங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறது சமூக ஆர்வலர்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. சமூக நோக்குடன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.